வணக்கம். இன்றைக்கி டே 48வது நாள் சனிக்கிழமை ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது விஜய் சேதுபதி வந்து முதல்ல எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன பண்ணுவார், ஒரு பில்டப் கொடுப்பார்ல, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, பயங்கரமாக கேள்வி கேட்க போகிறோம் தெரியுமா, போட்டு நிமித்த போகிறோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கேட்பாப்பில். அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் இவங்க போய் நேரில் பார்த்தாலே தெரியும் நம்ம யாரை பற்றி பேசணும், எதுக்கு பேசணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல. ப்ளஸ் வந்து பிக் பாஸ் வந்து எப்போ கண்ணை முழிக்கணும், எப்போ கண்ணை மூடணும், எப்போ கண்ணை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து இவங்களாம் பேசிகிட்டு கிடக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, அப்போ நம்ம புரிய வச்சிடலாமா, நம்ம தெரிய வச்சிடலாமா அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துருக்காப்புல. அதை தான் ப்ரோமோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாரம் ஒழுங்கான பல விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தங்க மேலேயும் இருக்கிற தவறுகளை அழுத்தமாக கேள்வி கேட்கலாம். இந்த பாரு, அப்புறம் கமருதீன், அந்த அரோரா 3 பேருக்கு இடைப்பட்ட அந்த காதல் கதையை வந்து கேட்குறாரா, இல்லை அதை வந்து பில்டப் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற அடுத்த விஷயம். பார்வதிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ரோஸ்ட் கிடைக்க போகுது, என்னென்ன, அதாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கன்னா அதில் போய் தலையீடு பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை நடக்குது, அதை பற்றி வந்து கேள்வி கேட்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக இந்த வாரத்தில் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஆட்கள் வந்து விஜய் சேதுபதி அழுத்தமாக கேட்க வேண்டியது 2 பேர். ஒன்று சாண்ட்ரா அண்டு நம்மளுடைய பிரஜின் அவர்கள், அதாவது ஆம்பளை ஹீரோ பிரஜின் அவர்கள், ஹீரோ ஆம்பளை பிரஜின் அவர்கள், ஆம்பளை பிரஜின் அவர்கள், நான் ஆம்பளை பிரஜின் அவர்கள். இப்படி வந்து நீங்கள் பிரஜினை எப்படி சொன்னீங்கனாலும் நான் ஆம்பளை, அது மாதிரி ஆம்பளைங்கிற வந்து ஆம்பளைன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை போட்டு விட்டு தான் அவர் போன போல. இது என்ன அடிக்கடி சொல்லிருக்காங்க, என் புருஷன் ஆம்பளைன்னு அவர் சொல்கிறாங்க, நான் ஆம்பளைன்னு இவர் சொல்கிறாரு, ஏன் தெரியாதா, பார்த்தாலே தெரியுமே. இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதுவே ரொம்ப வந்து இரிட்டேட்டபுளாக இருக்குது. சரி, அப்புறம் சாண்ட்ராவும் பிரஜின் 2 பேரும் வந்து கப்புள்ஸ் கேமாக ஆடலை அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு வந்து பிரஜின் அந்த டீமுக்கு சாண்ட்ரா அதிகமாக வந்து இது காயின் கொடுத்தாங்க, சில்வர் காயின் கொடுத்தாங்க அப்படிங்கிற பல கேள்விலாம் இருக்குல்ல, ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி வந்து இவங்க 2 பேர்த்தையும் கேள்வி கேட்கறதுக்கு யோசிப்பாப்பில். சாண்ட்ராவை காப்பாற்றுறாப்பில், பிரஜின் அழுத்தமாக கேள்வி கேட்க முடியல, கேட்டால் வந்து அவங்களுக்கு ஒன்று பேக் ஸ்டோரி இருக்குன்றாங்க. பார்வதிக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்வதி வந்து கொஞ்சம் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து விஜய் சேதுபதி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்வதிக்கும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். போன வாரம் கொஞ்சம் கலாச்சாரத்தில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கலாய்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்பாரா அப்படிங்கிறது தெரியல. வழக்கம் போல் வந்து யாரோ ஒருத்தங்களை இப்போ பார்வதி போட்டு மிதிக்கிற மாதிரி மிதிச்சுட்டு சுற்றி இருக்கிற 2 பேரை வந்து கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டு அப்படியே வந்து இவங்களை லூஸில் விட்டுருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை கண்டிப்பாக கேட்டால் தான் அவர் வந்து ஒழுங்கான ஹோஸ்ட்டாக தெரியும். அந்த அதுவும் கேட்குற கேள்வியை வந்து சும்மா வந்து இப்போ ப்ரோமோவில் கேட்கறது மட்டும் மேட்ரு கிடையாது. இன்றைக்கி எப்படியா ப்ரோக்ராம் நம்மளை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறது மேட்டரே கிடையாது. அதை தாண்டி விஷயங்களை அவர் பண்ணணும். அதை பண்ணினா தான் வந்து விஜய் சேதுபதி மேலே இன்னும் ஒரு நம்பிக்கை வரும். ப்ரோக்ராம் பாதி தாண்டி போச்சு, இன்னும் என்னத்தை போய் நம்பிக்கை வந்து என்னத்தை செய்கிறதோன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா பண்ண விஷயமோ இல்லை விக்ரம் இருக்குல்ல, 2 பேர் விக்ரம், சாண்ட்ரா அண்டு பிரஜின் லாஸ்ட்டாக தான் வந்தார். மெயினாக வந்து விக்ரம், சாண்ட்ரா அண்டு திவ்யா, அவங்க 3 பேர்த்துக்கு இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷன் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. விக்ரம் வந்து தேவையில்லாமல் சில விஷயங்கள் வந்து தலையிடுறாரு. இது அந்த பாயிண்ட் சொல்கிறாருல, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்றார். அது வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா கூட, இல்லை அவங்க வந்து இந்த மெத்தட்லாம் உள்ளே வந்திருக்காங்க, வயல்காடு என்ட்ரின்னு உள்ளே வந்திருக்கும் போது இந்த மெத்தட்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நான் அதை வேணான்னு சொல்லலையே, எனக்கு இது தோணுதுங்கிற என்னோட பாயிண்ட் எதுக்கு வந்து பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு விக்ரம் கேட்குறான். அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கேம் ஆடலைன்னு சொல்கிறது வந்து லாஜிக்கல் இல்லை, இல்லாஜிக்கலாக இருக்குது. அவங்க நடந்துக்கிற விதம் உட்பட எல்லாமே கரெக்டாக, எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், அங்கங்கே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிருப்பேன். ஆனால் இவங்களாம் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பிரஜின் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு, சாண்ட்ரா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே 2 பேர் தான் இருக்கிறாங்க, வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆளை போட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக தான் கேம் ஆடிட்டுருக்கிறாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குல்ல, அந்த பெனிஃபிட்டை தான் வந்து விக்ரம் கேள்வி கேட்டாப்புல. ஆனால் விக்ரமும் நிறைய இடத்துல வந்து தேவையில்லாமல் போய் நோண்டிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து அந்த கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டபுளாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து விக்ரமுக்கு வந்து வேலை செய்யாமல் வந்து சாண்ட்ரா வந்து தட்டி கிழிக்கிற விதமும் சரியில்லை. சாண்ட்ராவுக்கும் பிரஜினுக்கும் தன் மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் வந்து பெரிய சுப்பீரியராக இருக்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வந்து பெரிய டான் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, எங்களோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தேன் தெரியுமாங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. திவ்யா கூட அது சில இடங்கள் இருக்குது. பட் ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ஆனால் 2 பேருமே டம்மி பீஸ் தான். சாண்ட்ரா அந்த ஒரு டாஸ்க்கை பண்ணாங்க, அது மூலமாக கொஞ்சம் வைப்பு கிடச்சி, அதனால தான் உள்ளுக்குள்ளே ஸ்டே பண்ணிக்குது. பிரஜின் எந்த டாஸ்க்குமே கிடையாது. சாண்ட்ராவோட புருஷங்கிற ஒரே டாஸ்க்குனால தான், ஒரே ஒரு விஷயத்தினால தான் வந்து பிரஜின் உள்ளே சர்வே ஆகிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணமே, வேறு எதுவுமே ரீசனே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரம்யாவாக இருக்கட்டும், இல்லை வந்து அரோராவாக இருக்கட்டும், மெயினாக விக்ரம் அரோரா 2 பேருமே ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து ஒன்றுமே கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாடி விக்ரமே அரோராவும் லிஸ்ட்லேயே கிடையாது. ப்ரொமோவில் வந்து சும்மா கூட வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட இருந்தவங்களுக்கு இப்போ வந்து அவங்க விசிபிலிட்டிக்கு வந்திருக்காங்க, கேமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி வந்து சில மனநிலை இருக்குது. ஸோ ஆக்டிங் இருக்குது,
அவங்க எல்லாத்தையும் சென்சிபிளாகவே பண்ணுறாங்க விக்ரம் அரோரான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் எப்படி எல்லாருமே கேம் ஆடுறாங்களோ அவங்களோட கேம் கொஞ்சம் வெளியே தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உருவாயிருக்குது அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ விஜய் சேதுபதி எல்லாத்தையுமே கவர் பண்ணி கேள்வி கேட்க போகிறாரு அப்படிங்கிறது அடுத்த ப்ரோமோவில் வந்தால் தெரிஞ்சு போயிடும். வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.